எழுதி வைப்பான். ஆனா எல்லாம் சிலபஸ்லயே இல்லைன்னு ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு கரெக்ஷன் பண்ண ஸ்டாஃபே வைக்கிற வந்து அன்னைக்கு எழுதி நடத்த கரெக்ட்பா, நான் தான் தப்பு போட்டேன் அப்படின்னு சாரி கேட்டு போவாங்க. இவன் இன்னும் ஐயா போவான், கிளாஸ்லயே அட்டென்டிவா இருப்பான், எக்ஸாம் கொடுத்தா வீடியோ கஷ்டப்பட்டு வந்து படிப்பான், திருத்தரப்ப நம்மளுக்கே பாஸ் பண்ணி விடலாம்னு தோணும். ஆனா பண்ண முடியாது. எல்லாத்தையும் கரெக்டா பண்றவன் எந்த எக்ஸாம்க்கு என்ன ஆன்சர் எழுதுன்னு தெரியாம குழப்பிடுவான் சார். இங்கிலீஷ் எக்ஸாம்ல வந்து மேத்ஸ் கிளியரா போட்டுட்டு இருப்பான், மேத்ஸ் எக்ஸாம்ல போய் தமிழ் குறைபாடு எழுத கரெக்டா எழுதிட்டு இருப்பான். 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா மாதிரி இருந்தா சார், டாப் 5 கூட வந்துருவான். இப்போ என்னன்னா ஹோம் டெஸ்ட் தான் பண்றாங்க, கிளாஸ் வந்து எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆயிடுறான். இவன் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா எழுதினா ஒரு நாள் இருக்கு சார், ஒரே சண்டை. ஆன்சர் தப்பு பண்ணா கேட்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இவன் பேப்பர் திருத்த ப்ராசஸ் எழுது, ஒரு வீட்டுல வந்து பேப்பர் திருத்திட்டு இருக்கேன், ஆன்சர் தப்பா இருந்துச்சு, ஃபெயில் போட போறேன். என் அம்மா என் பையன் வந்து பேனா பிடிங்கி நம்ம புள்ள இது அப்படின்னு பாஸ் போட்டு விட்டாங்க. இதனாலே அப்பப்போ ஃபெயில் ஆக வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கா சார். இவன் ரொம்ப வித்தியாசமானவன். ஒரு நாள் ஸ்டூடெண்ட் வந்து இருப்பான், அடுத்த நாள் வேற கேட்டப்ப அந்த ஸ்டூடெண்ட் நான் தான் அப்பா அம்மா, இன்னொரு நாள் பிரின்சிபல் கேட்டப்ப வந்து நான் அந்த ஸ்கூலுக்கே மகாராஜாங்கிறான். உரத்துடுவாங்க பேரண்ட்லயும் கெட்டி கெட்டிலையும் கெட்டி ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. ஏன்டா அடிச்சுட்டு கேட்டா அதெல்லாம் இல்லையா, நாங்கள் வேற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நீங்க பண்றாங்க ஏன் தெரியல, ஆனா அப்பப்போ பொண்ணு பிரச்சனை மாட்டிட்டே இருப்பாங்க சார். அப்படியே அவனாச்சும் பரவாயில்ல. இவன் இருக்கானே பக்கத்து கிளாஸ்ல ஏதாவது பொண்ணு பையனும் பேசி மாட்டிட்டாங்கன்னா இவன் தான் காரணம் சொல்லுவாங்க. போன வாரம் பக்கத்து ஸ்கூல் மேத்ஸ் டீச்சருக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, அதுக்கும் இவன் தான் காரணம், இவனை கூட அடிக்கிறாங்க சார் பாவம்.